அட்வென்ச்சர் ரைடர்ஸ் அப்படின்ற குரூப்போட இணைந்து மீண்டும் ஒரு தடவை ஒரு டூர் ட்ரிப்புக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த ட்ரிப்பில் அவங்க ஒரு த்ரில்லான ஒரு நைட் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் வழியாக மூணாருக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த ஹில் ரூட் நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களை தரோவாக தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் அவங்க எங்களை வந்து காஷன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி கேரளாவுடைய செக் போஸ்ட் போனதுக்கப்புறம் நிப்பாட்டி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் நாங்கள் இப்போது இந்த ஹில்லில் ஏற ஆரம்பித்த ஒவ்வொரு நொடிகளிலுமே வந்து சரி ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் எல்லாருமே இந்த வாகனத்துக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. ஸோ ரொம்ப பிரயாசப்பட்டு நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எங்களுடைய டைம் வெறும் ஒரு 3 அனிமல் மட்டும்தான் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் நாங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் எல்லாருமே வந்து மூணாருக்கு வந்தோம். அண்ட் மூணாரில் வந்து காலையில் டீ அதெல்லாம் குடித்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ன் அப் ஆகிக்கிட்டு தொடர்ந்து அப்படியே மூணார்லேருந்து நாங்கள் மலைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இறங்குற போது இந்த வியூஸ் அண்ட் இந்த சீனிக் இதெல்லாம் ஏர்லி மார்னிங் இந்த டைமில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் விண்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரீஸை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ரைடை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். இந்த ட்ரிப்பை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூணார் வர மாதிரி பிளான் இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல இது வந்து சேஞ்ச் பண்ணி இந்த ட்ரிப்பு இந்த ரூட்டை நாங்கள் எடுத்தோம். ஸோ தட் இந்த ட்ரிப்பில் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். இப்போ எங்கள் குரூப் லீடரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜார்ஜ் அங்கிள். அவங்க தான் இப்போது வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து மோர் தேன் 20 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து இவங்க இந்த மாதிரி மென்னெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க அப்படி போகிற பழக்கம் உண்டு. அண்ட் இந்த டீமோட எனக்கு இது வந்து ஒரு 3வது ட்ரிப். இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் ஒரு 11 பேர் 2 காரில் நாங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கோம். ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீனிக் நேச்சர் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மூணாரில் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ரோடோடைய எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் போகிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ மக்கள் எல்லாமே வந்து ஸ்டில் ட்ரைவ் பண்ணுறவங்கெல்லாம் சருன்னு நல்ல ஃபாஸ்ட்டாக தான் எல்லா மக்களுமே போகிறாங்க. ஸோ மேலே ஏறுகிறவங்களும் சரி கீழே இறங்குறவங்களும் கொஞ்சம் காஷனாக போனால் நல்லாயிருக்கும். நிறைய இடங்களில் அந்த சீனிக் வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் நாங்கள் குறிப்பாக ஒரு இடத்துல வந்து பர்டிகுலராக நாங்கள் நிறுத்தினோம். அண்ட் அந்த ஸ்பாட்டை வந்து இங்கேருந்தே நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துல இந்த நீர்வீழ்ச்சி வந்து கீழே அழகாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நின்றுட்டோம். நாங்கள் மார்னிங் வரும்போது இத்தனை காசை நாங்கள் பார்க்கல. பட் ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட கார் நின்று இந்த இடத்த ரசித்தாங்க. ஸோ நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த பிரயாணம் திருச்சியில் ஆரம்பித்து மூணார் வழியாக நாங்கள் வந்து வர்க்கலா அப்படின்ற இடத்திற்கு போயிட்டுருக்கோம். ஸோ இரவு ஒரு 10 மணிக்கு திருச்சியில் ஆரம்பித்த ஜேர்னி மூணாருக்கு கடந்து வந்து மூணாரில் ஒரு பிரேக் எடுத்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணார்லேருந்து இப்போது வர்க்கலா போயிட்டுருக்கிற வழியில் இடையில ஒரு அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட்டை பார்த்துருக்குறோம். அண்ட் இந்த இடத்துல நிப்பாட்டி நாங்கள் இந்த இடத்துல நிறைய புகைப்படங்கள் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்தோன்னே ஆப்போசிட்டில் இந்த தண்ணி இறங்குதில்ல, இந்த தண்ணி இறங்குற இடத்துல வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா மிஸ்டாக க்ரீனிஷாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கணும். அண்ட் நல்ல தண்ணி வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களில் வந்து தண்ணி ஓடிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்பொழுது மேலேருந்து ஒரு ராக்கில் கீழே வந்து அண்ட் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சைடில் போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த தண்ணி வந்து ட்ராவல் பண்ணுது. அந்த ஷின்ற சவுண்ட், அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஸோ கூட வந்த ஒரு தம்பி அவங்க ஆனால் நீங்கள் போய் நில்லுங்க, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஸோ அதனால் அவர் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணாது. அந்த தம்பிக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து புது புது நபர்களை சந்திக்கவும் அவங்களோடு பழகிற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 70s, 60s, 40s, 30s
20s வரைக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் இவங்க இருந்தாங்க. அண்ட் பின்னாடி இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரம். அண்ட் இந்த மரத்தில் நல்ல அத்தி பழங்கள் வந்து காய்ச்சிருக்கு, குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் கைக்கு எட்டுற தூரத்தில் இல்லை, ஏன்னா எட்டுற தூரம் வந்து பள்ளத்தாக்கு. உள்ளுக்குள்ள காரில் இருந்து நம்ம போகும்பொழுது இந்த டேஷ்போர்ட் இந்த வியூவே பாருங்களேன், 2 சைடும் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அருமையாக இந்த க்ரீன்ஸுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த ட்ராவலை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மூணாரில். அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஹேர்பின் பென்ஸ் ஆர் டேர்ன்ஸ் வரும்பொழுது ஹார்ன் அடித்து எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு ஒரு அலர்ட் சிக்னல் கொடுக்கறது பெட்டர். ஸோ அப்படியே தொடர்ந்து இப்போ எங்களுக்கு முன்பதாக போயிட்டுருக்கிற கார் எங்களோடு கூட சேர்ந்து வருகிறவங்க தான். அவங்க வந்து ஆக்சுவலாக இன்னொரு டெஸ்டினேஷன்லேருந்து வராங்க. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து திண்டுக்கல்லில் மீட் பண்ணி அங்கேருந்து நாங்கள் இந்த மூணார் ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஒன் வே பிரிட்ஜ் மாதிரி, அதாவது ஒரு பக்கம் மக்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் வழி விட்டு அவங்களுக்கு நம்ம போகிறோம். அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரோடைய ஓனர் அவங்களே வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் வர்க்கலா ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து தி ஹைவா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பட்ஜெட்டடான ஸ்டே. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இருக்கோம். அண்ட் 11 பேரும் ஒரு பெரிய ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து வர்க்கலா பீச்சுக்கு வந்தால் சரியாக மழை. அண்ட் அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த மழை ட்ரிசில்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஸோ தொடர்ந்து 2 சைடு ஆஃப் த கிளிஃப்லேயும் நாங்கள் போய் ஏறி இறங்கி அந்த இடத்துல நடந்தோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு கிளிஃபில் நின்று இந்த பீச்சை வந்து வியூ பண்ண முடியுது. ஸோ ஏகப்பட்ட மக்கள் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் தான் வராங்க. அண்ட் சன்செட் அப்பா அட்டகாசமாக ஒரு சன்செட்டை நாங்கள் எல்லோரும் விட்னஸ் பண்ணோம். ஆரஞ்சாக அந்த இடமே வந்து அப்படியே அந்த கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து ரீல்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து மிச்ச மக்கள் தான், பட் அவங்க ரியல் சைடில் நிற்கிறதுனால இதை பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ சிலர் இந்த பீச்சில் வந்து இந்த சுச்சுவேஷனில் வாக்கிங் அண்ட் ஃபன் தட் வாஸ் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த டைம் ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அந்த டைம்லேயே வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இருக்கினதுக்கப்புறம் வர்க்கலா ஒரு மினி கோவாவாக மாறிடுச்சு.